ரூபி கார்ஸில் இருக்கக்கூடிய கார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூபி கார்ஸில் இப்போ என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றத வீடியோஸில் பார்க்கலாம். பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கார்டு புக்கில் இருந்தது, எல்லாமே டெலிவரி ஆகிட்டு இப்போ புதுசாக நிறைய கார்ஸ் இறக்கி இருக்கிறாங்க. ஈக்கோவே இருக்குது. ஈக்கோலாம் இப்போ வர வர செம்ம டிமாண்டாக கேட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உங்களுக்காக ஒரு ஈக்கோ இருக்குது, இன்னொரு ஈக்கோ புக் ஆகிடுச்சு. ஓகேவா, அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸோ அதோட ரேட் என்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய கார்ஸ் இங்கே அப் அண்ட் கம்மிங் அண்ட் கோயிங் அவுட் கோயிங்லேயே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கார் தேவையாக இருந்தாலுமே சரி, டக்குனு சேனலில் பார்க்குறீங்கன்னா உடனே கால் பண்ணுறங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு எடுக்கணும்லாம் தேவை, ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்கள். ஒரு பிடிச்சிருந்துன்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு, ஒரு 5,000 10,000 கொடுத்து புக் பண்ணிங்க, வெளியே போகாமல் இருக்கும். லோன் கூட நம்ம முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபினான்சிங் அரேஞ்ச் பண்ணி தராங்க. முடிஞ்ச அளவுக்கு 90% வரைக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களோட சிவிலை பொறுத்து, சிவிலில் இப்போ கொஞ்சம் பெட்டராக நல்லா லுக் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லோன் 100% கூட வாங்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி தான் இருக்கிறாரு, 99% வரைக்கும் லோன் வாங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வேறு இடத்துல சொல்கிறேன். ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு இங்கே எப்பவுமே கொஞ்சம் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கார் எடுக்க வேறு எதாவது பைக்கோ போகிறீங்கனாலுமே சரி, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் KFC இருக்கும். நீங்கள் அந்த திண்டிவனம் போகிற பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, வானூர் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு ஐயா, அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா KFC இருக்கும். அந்த ரோட்டில் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நம்மளோட ரூபி கார்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இனி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம்னா கியாவோட சோனட் தான் பார்க்க போகிறோம். PY ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, கியா வண்டி. இது ஒரு மாதிரி மைல்டு கிரே கலரில் இருக்குது. இது ஸோ கிரேலே ஒரு மைல்டு கிரேவாக இருக்குது. இது கியா சோனட்டு 2020 ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 7,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஊறப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த காரில். ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, ABS, டுவல் ஏர் பேக், புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க, ரிவர்ஸ் கேமரா, தென் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் போட்டு இருக்கிறாங்க, மியூசிக் சிஸ்டம் வித் ஸ்டேரிங்கோட கொடுத்துருக்குறாங்க, மவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார் கொடுத்துருக்குறாங்க, கண்ட்ரோல் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக சன்ரூஃப் உள்ள காரு கண்ட்ரோலோட கொடுத்துருக்குறாங்க, க்ரூஸ் கண்ட்ரோலோட கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் 3ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸு அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அலைவில்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2020 கார் தான். என்ன ஒரு 4 வருஷம் ஆன காரு. ஓகேவா, ஸோ 20,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இந்த கார் தேவைன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 7,95,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. கியா சோனட் சன்ரூஃபோட ஒரு சன்ரூஃப் காரு இந்த ப்ரைஸு கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்க நமக்குன்னு தூக்கிட்டு போயிடுங்க. இந்த காருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு 10,000 கொடுங்க, அவங்க புக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னவோ ஏதோ நம்ம அந்த லோன் ப்ராசஸில் போய்க்கலாம். ஓகேவா, அடுத்த கார் என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா PY ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு காரு, ஹோண்டா WRV PY ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். PY 01. ஓகே, ஸோ அந்த RTO ரெஜிஸ்ட்ரேஷனில் வரும். அந்த அண்டர் ஃபீட் ரோடு அதில் வரும்னு நினைக்கிறேன். 2018 61,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 2 ஓனர் கண்டிஷனு, டீசல் வண்டி. ஸோ டீசல் வண்டி யாராக பார்க்குறீங்கன்னா கேட்பீங்களா அடிக்கடி கமெண்ட்டில், டீசல் வண்டி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ டீசல் வண்டி இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6.20 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6,20,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, ABS, அலாய் வீல், டுவல் ஏர் பேக், புஷ் ஸ்டார்ட் பட்டன், கீலெஸ் என்ட்ரி, ரிவர்ஸ் கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல் வித் சென்சார், அலாய் வீல். இதுலேயும் சன்ரூஃபோட போட்டு இருக்கிறாங்க. அந்த காரு சன்ரூஃப், இந்த காரு சன்ரூஃபு. தென் பார்த்தீங்கன்னா AC, டச் மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் 9ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுதுன்னு சொல்லி போட்டு இருக்கிறாங்க. உள்ள சீட்டெல்லாம் நல்லா கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா லேட்டராக கூட காட்டுறேன் சீட் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. 9ஆம் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் இன்சூரன்ஸ் அவைலபிள் ஆகுது. ஹோண்டா WRV 2018 2 ஓனர் கண்டிஷன் டீசல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6.20 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6,20,000, அதான் 6,20,000 கோட் பண்ணியிருக்காங்க. வாங்க AB கார்ஸ் ஓனர் கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்க ரூபி கார்ஸ் ஓனர் கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தர சொல்கிறேன் நான். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன கார் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் டிசைர்டு.
ஸோ டிசைர்டு வண்டி ஒரு டைமில் சக்கப்போடு போட்ட வண்டி ஓகேவா. 2012 47,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 365 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 3,65,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 3,65,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டயராக போட்டு இருக்கிறாங்க. கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன்ஸோடு இருக்குது ஓகேவா. 8ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. 24ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாருதி ஷிஃப்ட் டிசைர்டு உங்களுக்கு தெரியும். அந்த டிசைரோட ஒரு காலத்தில் பயங்கர பூமிங்காக இருந்தது 2012 டைமெல்லாம் வந்து இப்போவும் இருக்குது ஓகேவா. அதில் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 47,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 47,000 கிலோமீட்டர் கிட்ட டிரைவாக இருக்குது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது. கண்டி ஒரு சரியான வண்டி. 2012 லோன் பண்ணிக்கலாம் தான் சொன்னாங்க. வந்து ஓரளவுக்கு லோன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ லோன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு முன்பணம் கட்டிடுங்க. 365 தானேங்க. ஒரு ரூபா 1.5 2 ரூபா கிட்ட கூட முன்பணம் கட்டிட்டீங்களா மிச்சம் நம்ம லோனில் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கார் தேவைன்னா நம்மளோட ரூபி கார்ஸை வந்து விசிட் பண்ணுங்க ஓகேவா. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி ஆஸ்டா 2022 59,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்கு. 51,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 9,80,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 9,80,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வண்டியிலுமே வந்து எம்ஜினாலே ஒரு சூப்பர் ஃபேன்ஸ், அதுக்குன்னு ஒரு பயங்கர ஃபேன்ஸ் செட்டாக இருக்கிறாங்க எம்ஜிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஆப்ஷன் நான் சொல்கிறேன், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் ஓகேவா. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டச் சிஸ்டம், ஏபிஎஸ், ஸ்டேரிங் மவுண்ட்டு, கம்பெனி ரெக்கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி ரெக்கார்டு. ஸோ டச் ஏர் பேக், 4 ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீலு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ரியரில் அதாவது பின்னாடி உட்காடுறாங்களா அவங்களுக்கு ஒன்று ஏசி வெண்ட்டோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லும் ஓகேவா. ஸோ நம்ம அது என்ன படம், அது அந்த கல்கின்னு ஒரு படம் வந்ததுல, அதுக்கு அவர்கிட்ட ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அதுமாரி இதுக்குள்ளே ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. அந்த ஹீரோ பிரபாஸ் கிட்ட ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் பாருங்கள் அவரோட காரில். அந்தமாரி ஒரு ஃபன்னாக இதுக்குள்ளேயே ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். அந்த இதில் வந்து இது இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் மாதம் வரைக்கும் இதுக்கு இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த காருக்கு வந்து ஓகேவா. 9ஆவது மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கார் வேணுன்னா நம்மளோட ரூபி கார்ஸ் வாங்க. ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன். 2022 தானே, சூப்பராக லோன் பண்ணிக்கலாம். லோன் விஷயத்தில் அடிச்சிக்கலாம் முடியாது. ஸோ இங்கே எந்த அளவுக்கு லோன் பண்ணுமோ லோன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்காகவே கொடுக்கலாங்க, இந்த லோகோக்காகவே கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ வேறு என்னென்ன அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து மாருதி இக்னிஸ் 2018 16,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தாக்கியிருக்கிறாங்க ஓகேவா. 2 ஓனர் கண்டிஷனில் ஆயிடுச்சு. பெட்ரோல் வண்டி. இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 4,10,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 4,10,000 சூப்பரான ஒரு கார். மேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூஃப் இதுமாரி போட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. இதோட ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, டுவல் ஏர் பேக், டச் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கொடுத்துருக்குறாங்க. லோ மைலேஜ் டிரைவன். ஸோ லோ கிலோமீட்டர் போனது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சரியான ஒரு கார் கண்டிஷனு. ஸோ நம்மளோட ரூபி கார்ஸில் இப்போ இருக்கிறப்பல 2018 கார் தான் வந்து. ஸோ லோன் பண்ணிக்கலாம். ஆமாம் லோன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி தானே ஒரு 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ அந்த கார் வேணுன்னா ரூபி கார்ஸ் வாங்க மறக்காமல். ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன் நான். இந்த வாட்டி நிறைய கார் இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது தான் நமக்கு நிறைய கார் புக் கூட அப்படி இருந்தது. எல்லா காரும் வெளியே போயிட்டு இந்த டைம் புதுசாக நிறைய கார் இறக்கி இருக்கிறாங்க. டாடா டியாகோ 2018-19 ரெஜிஸ்ட்ரேஷன் 74,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 4 ரூபா தாங்க. 18-19 லோன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ 100% சிவில் பயங்கரமாக வச்சுருந்தா 4 ரூபா கூட லோன் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரூபா கட்டிட்டு விஷயத்தில் லோனில் போடுற மாதிரினா கூட ஒரு டவுன் பேமெண்ட்டாக 1 ரூபா போட்டு விட்ருங்க ஓகேவா. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெட் கலர் செரி காருக்கு வந்து ஸோ டாடா டியாகோ 4 லட்சம் இந்த கார் எடுத்துகிட்டு போகல. அடுத்த கார் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓகே எட்டியாஸ் தானே. ஓகே 2016 52,000 கிலோமீட்டர் கிட்ட போய் 2 ஓனர் கண்டிஷனு பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 465 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 4,65,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, டுவல் ஏர் பேக், ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார் கொடுத்துருக்கு. சார் ரிவர்ஸ் கேமரா, அலாய் வீலு, நியூ டயர்ஸாக போட்டு இருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த கார் தேவைன்னா 2016 கண்டிஷனு 52,000 கிலோமீட்டர், 2 ஓனர் கண்டிஷனு 465 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 4,65,000க்கு ஹோண்டா மொரிலோ, அது மொரிலோ சம்திங் சொல்லுவாங்க. 2014 64,000 கிலோமீட்டர் போயிருக்குது. 10 வருஷம் ஆனாலும் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கிறா போல்.
பெட்ரோல் வண்டி 495 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் வந்து பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாவில், மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் இல்லை, அது ஓனர்கிட்ட சொன்னால் அவர் என்ன அந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய கார்ஸுக்கு டாப் அப் பண்ணி தருவார். ஓகேவா? ஈகோ கேட்ட ஃபேன்ஸ் உங்களுக்காக இருக்குது. மாருதி ஈகோ இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த கார் ஆக்சுவலாக புக்கு இருக்குது. வேறு எதாவது நிறைய ஈகோ வந்துன்னே இருக்குங்க. ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க. மாருதி ஈகோ 2017 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. 390 இருந்தால் போதும், இந்த ஈகோ நம்ம தட்டிட்டு போயிடலாம். ஸோ நல்ல வண்டியாக இது. இது வந்து இப்போ நான் ஒரு சவாரியில் எடுக்கிறீங்கன்னா சூப்பரான ஒரு வண்டி, வேறு லெவல் அடி நடிக்கலாம். இந்த வண்டியை வந்து ஒரு ஸ்கூல் சவாரி, இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க அடுத்தான ஒரு அப்டேட் ஆகணும் அப்படின்னா கார் எடுக்கிற போது இந்த காரெலாம் எடுத்துக்கலாம். இல்லை ஒன்று ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு வந்து நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு போனால் அதை பின்னாடி இருக்கிற டயர்லாம் தூக்கி அந்த பின்னாடி இருக்கிற அந்த டயர்ஸ்லாம் தூக்கி போட்டு அப்படியே நீங்கள் சீட்லாம் தூக்கி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாருதி ஈகோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாங்க. ஏசியில் வந்து நியூ டயர்ஸ் போட்டுக்கிறாங்க. கம்பெனி சர்வீஸ் வித் லோ மைலேஜ் டிரைவர். 30,000 கிலோமீட்டர் தானே. இதோட வேலை 390 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 520 தான். பட் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஆனால் இது 520 தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 3 சில்லரை தான் போட்டு இருக்கிறாங்க. அந்த கார் இப்போ லோ பட்ஜெட்டில் தாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அது லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது. டாடா இக்னியோஸ் இண்டிகோவா? ஸோ இண்டிகோ 2014 1,66,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. 2 ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி. 130 இருந்தால் போதும் இந்த கார் எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பயங்கரமான லோ பட்ஜெட். இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சைடில் யாரையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட சிம்பிள் போட்டு இருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசியோட கொடுத்துருக்குறாங்க. இன்சூரன்ஸ் இல்லை. 130 இருந்தால் போதும் இந்த கார் எடுத்துக்கலாம். இதுக்கே 2014 தான். லோன் பண்ணாலும் லோன் பண்ணிக்கலாம், எவ்வளோ லோன் பண்ணாலும் பண்ணி பாருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரூபி கார்ஸில் இருக்கக்கூடிய எல்லா காருமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம சொன்னதில் ஏதாவது கார்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அப்படியே ஸ்க்ரீனில் டக்குன்னு ஒரு 10 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணினா விஷ்வான்னு சொல்லிட்டு இந்த ஓனர் எடுப்பார். அவர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன கார் வேணும்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன கார்ஸ் வேணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இல்லை இங்கே இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது கார் கேட்டாலுமே சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் உங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூபி கார்ஸுக்கு வாங்க. ஒரு பெஸ்ட் காரை பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? பாய்.